ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் பாதுஷா ரெசிபி எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்வீட் ஷாப் ஸ்டைலில் பண்ண போகிறோம். இதில் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நம்ம ரெசிபி வந்து இன்னும் நீட்டாக பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பண்ணதுக்கு முதல்ல வந்து 300 கிராம்ஸ் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இந்த மைதா வந்து எப்போவுமே சல்லிச்சுக்கோங்க. ஏன்னா மைதா வந்து சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு சாய்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்தாலுமே கண்டிப்பாக சல்லிக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், ஒரு சிட்டிகை அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா, பேக்கிங் பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு, அது 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கோங்க. இந்த தயிர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நார்மல் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். ஒட்டுக்கா ஊற்றுனீங்கன்னா மைதா வந்து சீக்கிரமாக சாஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி டோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா நம்ம போட்ட பேக்கிங் பவுடரு மைதா எல்லாமே கொஞ்சம் அது வந்து மேக்னெட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதே டைமில் நான் 400 கிராம்ஸ் அளவுக்கு சர்க்கரை எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணியும் இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிக்கோங்க. இது காய்ச்சும்போது நம்ம குலாப் ஜாமுன் பாவுக்கு அதே மாதிரி நூல் பாவு வரும்ல, அந்த மாதிரி இல்லாமல் குலாப் ஜாமுன் பாவு இல்லாமல் நடும்பில் இருக்கணும். அப்படின்னா கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தாவே போதும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பண்ணும்போது நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இதில் என்னென்ன டிப்ஸ்னா, இதில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறது இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கே பாவு ரெடி ஆக போகுது. இது வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து அடுப்பில் கடாய் வெட்டி நான் வந்து கோல்டு வினர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆயில் வந்து நல்லா சூடாகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம சூடு பண்ணிக்கணும். இல்லைன்னா ஒட்டுக்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த ரெசிபி வந்து நம்மளுக்கு ஸ்பாயில் ஆயிரும். ஸோ நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது வந்து ஹீட் பண்ணிக்கணும் ஆயிலு. இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துகிட்டு அந்த மைதா மாவை சின்ன நமக்கு எந்த அளவுக்கு ஷேப் வேணுமோ எந்த அளவுக்கு அதோட குவான்டிட்டி வேணுமோ அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பவுலாக சுற்றி கையில் ஒரு அமுத்திட்டு இந்த 2 விரல் வச்சு அப்படி அமர்த்தணும். பாதுஷாக்கு இதுதான் ஒரு லுக் கொடுக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒட்டுக்கா எல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை பண்ணும்போது நிறைய டிப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஒட்டுக்கா ஃப்ரை பண்ணிக்கக்கூடாது. இப்போ தான் நம்ம என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறது இந்த வீடியோவில் க்ளியராக பார்க்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் வந்து எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் இன்னும் நல்ல நல்ல ஸ்வீட் ரெசிபீஸு, அதே மாதிரி குக்கிங் ரெசிபீஸு, கேக் ரெசிபீஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், எல்லாமே இந்த மாதிரி பால்ஸாக பண்ணிவிட்டு அந்த மாதிரி கையில் அமுத்தி ஒரு ஷேப் கொண்டு வரணும். இது வந்து இலாச்சி பவுடர் கொஞ்சம் மறந்துட்டேன், அதனால தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பாவில். பாருங்கள், இப்போ வந்து நம்ம இதே ஃப்ரை பண்ண போகிறோம் பாதுஷா. இந்த பாதுஷா ஃப்ரை பண்ணும்போது ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இது போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்படி உடனே பபுள்ஸ் வரக்கூடாது. இன்னும் நம்ம ஆயில் வந்து இன்னும் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். பாருங்கள், தானாகவே மேலே வந்துடும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். பாதுஷா போடும்போதே அது தானாகவே மேலே வந்துச்சுன்னு பாருங்கள். இந்த பாதுஷா மேலே வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மறுபடியும் டர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்படி ஃப்ரை பண்ணும்போது எல்லாம் ஈவனாக குக் ஆகும். உள்ளேருந்து குக் ஆகிட்டே வரும். இந்த பாதுஷா வந்து நம்ம ஒட்டுக்கா ஒரே ஹீட்டில் வச்சு ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணக்கூடாது. முதல்ல வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாதுஷா போடணும். அதுக்கப்புறம் அது மேலே வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணிக்கணும். இதுதான் இதில் இருக்கிற மெயின் டிப்பு. இது இப்போ வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம தனியாக எடுத்துகிட்டு இது பாருங்கள், ஆயில் இழுக்கவே இழுக்கல பாருங்கள்.
உங்களுக்கு நிறைய பேர் வந்து பிகினர்ஸ் வந்து பண்ணும்போது ஆயில் வந்து நிறையாவே இழுத்துரும். ஆனால் பாருங்கள் நமக்கு ஆயிலே இழுக்கல. நம்ம ஊற்றுற ஆயில் அப்படியே இருந்துச்சு. இந்த பாவில் கொட்டிடலாம். கொட்டிட்டு 20 நிமிஷம் கண்டிப்பாக இருக்கணும். நான் அவசரப்பட்டு குழந்தைங்க சில்ட்ரன்ஸ் வந்து இன்னும் சீக்கிரமாக சாப்பிடணும்னு சொல்கிறதுனால நான் 10 நிமிஷத்தில் எடுத்துட்டேன். அந்த பாவு வந்து உள்ளே இன்னும் போகலை. ஆனால் நீங்கள் அப்படி எடுக்காதுங்க. மினிமம் 20 நிமிஷம் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ வந்து மறுபடியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஹீட் பண்ணிவிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பாதுஷா போடுறேன். பாருங்கள் இப்போ வந்து எப்படி வந்துடுச்சுன்னு மேலே. அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கப்புறமா தானாகவே மேலே வந்துடும் குக் ஆகி. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணிக்கணும். நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி இதோட ஃப்ளேம் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா பாதுஷா வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். அதே மாதிரி நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா இதோட உள்ளே வந்து பாவு போகவே போகாது. அதனால தான் செமி சாஃப்டில் தான் இருக்கணும் மாவு மிக்ஸ் பண்ணும்போது. இந்த 2 டிப்பு நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட பாதுஷா வந்து பர்ஃபெக்டாக ஜூஸியாக வந்துடும். பாருங்கள் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ப்ரௌனிஷ் கலர் வந்துச்சுன்னு. இப்போ அதில் கொட்டிட்டு மினிமம் 20 நிமிஷம் இல்லைன்னா நைட் விட்டுட்டு காலையில் சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.